இந்த கிளாஸ்ல let us show that இந்த கிளாஸ்ல நான் என்ன ப்ரூஃப் பண்ண போறேன் அப்படின்னா the greatest lower bound of this 1 by n where n belongs to natural number n which is equal to 0 அப்படின்னு ப்ரூஃப் பண்ண போறேன். And note that this is something more important theorem result. Okay, so we'll prove that this is a theorem. இது என்ன தியரம் அப்படின்னா in the very next unit you are going to study about the convergence of a sequence. இதெல்லாம் என்ன அப்படிங்கிறது செகண்ட் யூனிட்ல டிஃபைன் பண்றேன். அதுல நீங்க என்ன ப்ரூஃப் பண்ண போறீங்கன்னா 1 by n converges to 0 அப்படின்னு ஒண்ணு நீங்க ப்ரூஃப் பண்ண போறீங்க. அதுக்குள்ள ப்ரூஃப் தான் இது. பட் நான் கன்வர்ஜென்ஸ்னா என்ன, அதுக்கு என்ன டெஃபினேஷன் எதுவுமே சொல்லாம we are going to give this greatest lower bound of 1 by n where n belongs to natural number that is going to be equal to 0 அப்படின்னு நான் ப்ரூஃப் பண்ண போறேன். ஓகே, இதுவும் ஒண்ணுதான். so that means these both are equivalent. ஓகேங்களா, இதுவும் ஒண்ணுதான். அதை நம்ம பின்னாடி பார்ப்போம். ஓகே, இப்போதைக்கு என்னுடைய இந்த கன்வர்ஜென்ஸ் அந்த கதையெல்லாம் இல்லாம only with respect to this notation உங்களுக்கு greatest lower boundனா என்னன்னு தெரியும். So we are going to show this one. Okay, இது ப்ரூஃப் பண்றதுக்கு முன்னாடி let us have some interesting lemma. ஒரு lemma ப்ரூஃப் பண்றேன். lemma இது lemma இல்ல, ஒரு அப்சர்வேஷன் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, anything you may have. So suppose that 0 less than or equal to x which is strictly less than epsilon. Epsilon is a real number. Okay, for all epsilon be positive. Then my x must be equal to 0. x என்னவாக இருக்க முடியும்? 0 ஆக தான் இருக்க முடியும். இதான் ஸ்டேட்மெண்ட். So 0 less than or equal to x which is strictly less than epsilon for all epsilon. எந்த epsilon கொடுத்தாலும் அதை விட x சிறுசுதாயா? ஓகேங்களா, நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி கொடுக்குறீங்க. சப்போஸ் இதான் 0, உங்க x இங்க இருக்குங்க அப்படின்னா, சரி உங்க எப்சிலான் இது அப்படின்னா உங்க x இதை விட கம்மியா தான் இருக்கும். சரி, இதுதான் உங்களோட எப்சிலான் ஆனா அப்பவும் இதை விட கம்மியா தான் இருக்கும் உங்க x. அப்போ x ஒரு இடத்துல தான் இருக்க முடியும். அப்படியே குறைஞ்சிட்டு அப்போ கண்டிப்பாக அது என்னவா தான் இருக்க முடியும்? 0வாக தான் இருக்க முடியும். இதுதான் ஐடியா. ஸோ இதை எப்படி ப்ரூஃப் பண்ண போறோம் அப்படிங்கிறது தான் திஸ் லெம்மா. ரொம்ப சிம்பிள். So let me go to the proof. Okay, proof. நான் இப்போ என்ன ப்ரூஃப் பண்ணணும்? x must be equal to 0. ஆனா நான் என்ன கொடுத்துருக்கேன்? x is 0 is less than or equal to x. அப்படின்னா என்ன அர்த்தம்? This would imply that either x equal to 0 or 0 which is strictly less than x. இந்த ரெண்டு பாசிபிலிட்டி தான் இருக்கும். x0 less than or equal to x கொடுத்துட்டாங்க. அப்போ ஒன்று either x equal to 0 or x is strictly greater than 0 ஆக தான் இருக்க முடியும். ஒருவேளை நான் இந்த கேஸ் எடுத்துக்கிட்டோம்னா let me give a contradiction. Okay, so assume that to prove என்ன ப்ரூவ் பண்ணணும்? given 0 less than or equal to x which is less than epsilon for all epsilon must be positive. எந்த epsilon பாசிட்டிவ் கொடுத்தாலும் எனக்கு வந்து இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஓகேங்களா, என்ன ப்ரூவ் பண்ண போறோம்? to prove x must be equal to 0. Suppose x is strictly greater than 0. 0 ஓட பெருசா எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா, then take இங்க பாருங்க, இதான் படம். ஓகேங்களா, இது 0 ஓட ஸ்ட்ரிக்ட்லி பெருசு யாரு? இதுதான் உங்களுடைய x. அப்ப நான் இதை விட ஒரு சிறுசா என்னால ஒரு எப்சிலான் கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா, அந்த எப்சிலான் எப்படி எடுத்துக்கிறேன்? இதை பை 2 ரெண்டு அளவு எடுத்துக்கலாமா? அப்போ this is my epsilon. ஓகே, அப்போ எப்சிலான்ங்கிறது யாரு? x by 2. so take epsilon naught which is equal to x by 2. அப்போ கண்டிப்பா இதுவும் பாசிட்டிவ் தானே? x பாசிட்டிவ்னா அது ரெண்டு அளவு தான், அதுவும் பாசிட்டிவ் தான். பட் எனக்கு என்ன கிடைக்கும்? epsilon naught which is strictly less than என்ன கிடைக்கும் உங்களுக்கு? x. ஏன் x by 2. okay, இங்கே எழுதிடுறேன். this epsilon naught which is equal to x by 2 which is strictly less than x. okay, yeah? This gives the contradiction, that is then this gives a contradiction
to our assumption என்ன assumption x is less than epsilon for 0 less than or equal to x less than for every epsilon. எந்த epsilon பாசிட்டிவ் கொடுத்தாலும் x தான் சிறுசுன்னு இருக்கு. ஆனா இங்க நான் ஒரு பாசிட்டிவ் நம்பர் என்னது epsilon நாட்னு ஒரு பாசிட்டிவ் நம்பர் எடுத்துக்கிட்டேன். ஆனா அந்த epsilon நாட் யாரோட சிறுசு x ஓட சிறுசு. therefore it is contradiction. அப்ப கான்ட்ரடிக்ஷன் எங்க வந்தது நம்ம ஏதோ ஒரு இடத்துல தப்பா அஸ்யூம் பண்ணிருக்கோம். எங்க அஸ்யூம் பண்ணிருக்கோம் we have assumed here. okay x is positive அஸ்யூம் பண்ணிருக்கோம்ல அது தப்பு. hence x must be equal to 0. புரிஞ்சுதா? மொத்தமே எனக்கு ரெண்டு பாசிபிலிட்டி தான். இந்த கேஸ் வந்து இது வந்துச்சுன்னா இது தப்புன்னு ப்ரூஃப் பண்ணிட்டேன். அப்ப இது ஒன்று தான் நடக்கும். therefore you are having x must be equal to 0. அப்ப இந்த லெம்மாவை தான் நான் பின்னாடி யூஸ் பண்ண போறேன். you are going to use this lemma. சரி ப்ரூஃப் பண்ணலாமா? now let us show theorem. let us give என்னன்னா ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா? the greatest lower bound of this fellow 1 by n where such that n belongs to natural number n. okay this is must be equal to 0. ஓகே நான் இதை வந்து என்ன பண்ணுறேன் கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட் அப்படின்னு நல்லா பார்த்துக்கோங்க. கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட் என்ன அர்த்தம்? இஃப் ஆல்ஃபா ஈக்குவல் டு கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட் ஆஃப் திஸ் 1 by n such that n belongs to natural number n இப்படி இருந்ததுன்னா முதல்ல வந்து என்ன அர்த்தம்? இது இந்த செட்டுக்கு இது வந்து லோயர் பவுண்ட். so this would implies that alpha which is less than or equal to 1 by n for every n belongs to natural number n. இது முதல் பாயிண்ட். ஓகேங்களா? ரெண்டாவது பாயிண்ட் வந்து என்னது? this is the greatest lower bound. இதை விட பெருசா இருக்குன்னு வச்சுக்கோங்க அது எதுவுமே எனக்கு என்னவா இருக்காது லோயர் பவுண்டாக இருக்காது. ஓகே so any beta greater than alpha is not a lower bound. ஓகேங்களா? சரி எனக்கு இது இப்போதைக்கு இது தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். let us see this. okay so note that solution. so proof. okay let alpha which is equal to greatest lower bound of 1 by n such that n belongs to natural number n. okay சரி இப்போ note that என்ன எழுதிக்கலாம்? 0 is less than or equal to 1 by n எழுதலாமா? for all n belongs to natural number n. okay this is true for all n belongs. ஏன்னா இதெல்லாம் பாசிட்டிவ் குவாண்டிட்டி, இதெல்லாமே பாசிட்டிவ் நம்பர். அப்போ 0 less than or equal to எழுதலாம். that is 0 is a lower bound of the set. ஓகேங்களா? இந்த செட்டுக்கு 1 by n such that n belongs to natural number. இந்த செட்டுக்கு யாரு? it is a lower bound. ஓகே இது லோயர் பவுண்டாக இருக்கு. ஆனா ஆல்பாங்கிறது யாரு? this is a greatest lower bound. இதான் இருக்கிறதுலே பெரிய லோயர் பவுண்ட். இது லோயர் பவுண்ட். ஓகேங்களா? since alpha is the greatest lower bound of 1 by n such that n belongs to natural number n. okay we have 0 must be less than or equal to alpha. இல்ல ஏதாவது டவுட் இருக்கா? 0 must be less than or equal to alpha. ஏன்னா இது லோயர் பவுண்ட், இது கிரேட்டஸ்ட் லோயர். அப்ப இருக்கிறதுலே பெரிய லோயர் பவுண்ட் யாரு? ஆல்பா. அதனால 0 வந்து எதை விட கம்மியா இருக்கும்? ஆல்பா விட கம்மியாக இருக்கும். ஓகே தட்ஸ் ஆல், முடிஞ்சு போச்சு. இப்போ நான் என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா we are going to show that to prove. okay now we claim that alpha must be equal to 0. அப்ப என்ன now we claim that என்ன எழுதிக்கிறேன் அப்படின்னா 0 must be less than or equal to alpha which is less than epsilon for all
epsilon பாசிட்டிவ். இப்படி நீங்க எந்த எப்சிலான் கொடுத்தாலும் அதை விட ஆல்பா சிறுசா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. தென் யூசிங் த above lemma நான் என்ன பண்ணிக்கலாம், இந்த ஆல்பா வந்து என்ன பண்ணிக்கலாம், ஜீரோன்னு சொல்லிடலாம். ஓகே, டு யூஸ் த above lemma என்ன ப்ரூஃப் பண்ணிருக்கேன் பாருங்க. இஃப் சப்போஸ் 0 less than or equal to x less than alpha for all, எந்த ஆல்பா கொடுத்தாலும் இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகுதுன்னா x must be equal to 0. அப்ப இந்த இடத்துல நான் அதே தான் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறேன். எப்படி ப்ரூஃப் பண்ண போறேன், 0 less than or equal to alpha less than epsilon for all epsilon பாசிட்டிவ்னு இருக்கிறதுனால தென் பை above lemma by இதை நான் சொல்லிட்டேன் அப்படின்னா then the proof over. ஓகே சார், now let us prove this here. ஓகேங்களா, given epsilon is positive. ஓகேங்களா, ஒரு எப்சிலான் வந்து பாசிட்டிவ் எடுத்துக்கிட்டேன். எப்சிலான் பாசிட்டிவாக இருந்ததுன்னா then we may have this 1 by epsilon is also positive. 1 by epsilon is also positive. Okay, now we are going to use our Archimedean principle. Okay, Archimedean principle use பண்ணலாமா? So then என்ன எழுதிக்கலாம், இப்படி இங்க எழுதிட்டுமா, then by Archimedean principle, Archimedean principle என்ன எழுதிக்கிறேன் அப்படின்னா, there is an n. ஓகேங்களா, அந்த n small n belongs to natural number n such that what I may have is 1 by epsilon which is less than this n. அப்படின்னு எழுதிட்டுமா, 1 by epsilon is less than n. By Archimedean principle என்ன சொல்லுது அப்படின்னா, here I write Archimedean principle. அக்கா நீங்க ஏபின்னு போடாதீங்க, Archimedean principle எழுதிக்கோங்க. For every epsilon positive, for every x positive, there exists nx belongs to natural number n such that x is less than this n suffix x. இப்படி நினைக்கும். இதான் Archimedean principle. இங்க x இருக்க வேண்டிய இடத்துல எனக்கு யார் இருக்கா அப்படின்னா this 1 by n positive. So 1 by, for any 1 by n 1 by epsilon there exists n. சரி, இந்த எப்சிலானை பொறுத்து தானே இந்த n வருது. இங்க எப்சிலான் மாற இந்த n மாறும். அதை குறிக்கிறதுக்காக shall I write this is equal to n epsilon, this is equal to n epsilon. ஓகே, ஒரு இன்டிஜர், வேற ஒண்ணுமே இல்லை, சும்மா சாதாரணமா ஒரு இன்டிஜர் எடுத்துக்கிட்டேன். ஓகே சரி, இத வேற மாதிரி இன்னொரு லைன்ல எழுத போறேன். எப்படி எழுதலாம் அப்படின்னா, சரி இதுல இருந்து என்ன தெரியும் அப்படின்னா, this must implies that 1 divided by n epsilon must be less than epsilon. ஓகே, அப்படியே இது வந்து அப்படியே டினாமினேட்டர் அல்லது ரெசிப்ரோக்கல் எடுத்துக்கிட்டேன், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. 1 by n epsilon which is less than epsilon. அப்போ but we know that since ஆல்பாங்கிறது யாரு, since alpha is the lower bound of யாரு, இந்த செட் 1 by n such that n belongs to natural number n. ஓகேங்களா, அப்ப என்ன அர்த்தம், இதுல எனக்கு என்ன தெரியும், alpha must be less than or equal to 1 by n for every n belongs to natural number. அப்ப particularly இந்த n epsilonக்கு இது ட்ரூ தானே, இந்த 1 by n epsilonக்கு இந்த கண்டிஷன் ட்ரூவா இருக்குமா. அப்போ particularly we may have this alpha which is less than or equal to 1 by n epsilon. அந்த 1 by n epsilon யாரோட கம்மி, this fellow epsilon ஓட கம்மி. இது யாரு, greater than or equal to 0. அப்ப நீங்க என்ன ப்ரூஃப் பண்ணிருக்கீங்க அப்படின்னா, that is you have shown that we have shown என்ன ப்ரூஃப் பண்ணிருக்கோம் அப்படின்னா, this 0 is less than or equal to alpha which is less than epsilon for every epsilon positive. நீங்க எந்த epsilon positive கொடுத்தாலும் அதை விட ஆல்பா சிறுசுதாயா அப்படின்னு சொல்லிட்டேன். ஓகேங்களா, this must implies that alpha must be equal to 0 by lemma. Okay, so இந்த இடத்துல we have used our lemma and Archimedean principle.
Okay, I'll stop here. Thank you.